வணக்கம் நண்பா, நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா யமன் கட்டளை இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஆன்லைன் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஹீரோ டைரக்டர் ஆசைப்பட்டு இருக்காரு. பெருசா அவர் வச்சு யாருமே படம் எடுக்க முன் வரல. இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல நாமளே அந்த படத்தை எடுத்துருவோம் அப்படின்ட்டு பேங்க்ல கொள்ளடிச்சு அந்த காசை வச்சுட்டு படத்தை எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அவருக்கே வந்துட்டு ஒரு மேரேஜ் ஹாலில் வந்துட்டு நகை பணம்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சுட்டிட்டு இவர் கிளம்பிடுறாரு. அவரால் அந்த கல்யாணம் நின்றுது. அதனால வந்துட்டு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்ட இவரே நினைச்சு இந்த திருந பணம் நகையெல்லாம் கொண்டு போயிட்டு அவங்க வீட்டில் வந்துட்டு சேஃபா வச்சுட்டு இவருமே சூசைட் பண்ணிக்கிறாரு. நெமன் மேல போனதுக்கு அப்புறம் தான் சொல்றாரு, ஏன்டா அந்த புள்ள ஒண்ணு சாகவே இல்லடா, இதோட தெரிஞ்சு இருக்கக்கூடமா தெரியாது அப்படிங்கிறாரு. சரி ஓட்டையும் முடியல, நீயா வந்து ரசம் குடிச்சாலும் உன்னெல்லாம் சேர்த்ததான் நான் ஒத்துக்க முடியாது, உன்னை திரும்ப பூலகத்தையும் அனுப்புறேன், ஒரு 60 நாள் டைம் கொடுக்குறேன். இந்த 60 நாள்ல அந்த பொண்ணுக்கு நீ எப்பயாச்சும் ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும், முக்கியமா அந்த பொண்ணுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிறாரு. இல்ல அப்படின்னா 61 தலை வந்துட்டு வெடிச்சிரும் அப்படிங்கிறாரு. அப்படியாப்பா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. ஆனா வந்துட்டு ஒரு 3 லைஃப் லைன் வந்துட்டு பாபால ஒரு 6 மந்திரம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுல ஒரு 3 லைஃப் லைன் வந்துட்டு நீ எப்பயா வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ போல வந்தவரை அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரா இல்லையா, என்னதான் நடந்துச்சு, படத்தோட மீதி கதையா இருந்தது. ஸோ இந்த ஒரு கதை அப்படிங்கிற போது இது மாதிரி வந்துட்டு சில படங்கள் இந்த மலேசியன் படத்துல நான் சில படம் பார்த்துருக்கேன். நிறைய இறந்து மேலே போயிருவாங்க, திரும்ப அனுப்பிச்சுடுவாங்க. அதுனே நம்ம சூப்பர் ஸ்டாரோட அதிசய பிரிவே எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியான கதைகள் தான் ஏன் இப்போதைக்கு ஜி தமிழ்ல வந்துட்டு மாறி சீரியல் கூட அப்படிதான் போயிட்டு இருக்கு. மாறி பாக்குறவங்களுக்கு தெரியும், கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணி விடுங்க. அந்த மாதிரி ஒரு கதைக்காலத்தை எடுத்துக்கிட்டு இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல எந்த ஒரு சுவாரஸ்யமே கிடையாது. படம் ஃபுல்லா பிளாட்டு. முக்கியமா ஹீரோ ஆகட்டும், ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ அளவுக்கு வந்துட்டு பேசிட்டு இருக்காரு. படம் ஃபுல்லா வந்துட்டு ஒரே டாக்கா தான் இருக்கு. எந்த இடத்துலயுமே வந்துட்டு ஹியூமர் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. ஹீரோயினோட போர்ஷன் ஆகட்டும், ஹீரோ ஆகட்டும், எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஒரு அமச்சரா இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இதெல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சதுனால படத்தோட ஒன்றி பார்க்கவே முடியல. எந்த ஒரு டைலாக் ஆகட்டும், இவர் கூட்டிட்டு வர மாப்பிள்ளை ஆகட்டும், அங்க இருக்கக்கூடிய வில்லன் ஆகட்டும், எந்த கட்டத்திலுமே இது ஒரு படம் பார்க்குற ஒரு ஃபீல் வந்துட்டு சுத்தமா தரவே இல்லை. நீங்க இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டுருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிலோ ரஜான படமா தான் இருந்தது. நன்றி.